ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே சூப்பரான சைவ பிரான் மீன் தொக்கு பூரி, சப்பாத்தி, தோசை, வெரைட்டி ரைஸ், ஒயிட் ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரியே செய்யுங்க, டேஸ்ட்டு சூப்பராக வருது. வாங்க அது எப்படி செய்யறது, அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பீஸ் கருணக்கிழங்கு கட் பண்ணி ரெண்டுமே வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், எடுத்து வைக்கலாம். அடுத்ததாக 1 மணி நேரத்துக்கு முன்னையே கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊறின கடலைப்பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கட்டியாக அரைச்சிக்கோங்க. பாருங்க, இது போல் அரைச்சிக்கோங்க. இது போல் அரைச்ச இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அதே மிக்சி ஜாரில் வேக வச்ச உருளைக்கிழங்கும் வேக வச்ச கருணக்கிழங்கையும் கட் பண்ணி போட்டு தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கட்டியாக அரைச்சி கடலைப்பருப்பு மாவு கூடவே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் அரைச்சி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணான்னா தனி மிளகாய் தூள் கூட 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அரைச்ச உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு மாவும் கடலைப்பருப்பு மாவும் ஒன்றோட ஒன்று உறவாடுற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாவு கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் இலகலாக இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் அரிசி மாவோ கடலை மாவோ சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் மாவு சேர்க்கலை, எனக்கு கரெக்டாக இருக்குது. பருப்பு அரைக்கும் போதும் தண்ணி சேர்க்காம கட்டியாக அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது போல் கலந்து ஆனதும் கையில் கொஞ்சமாக மாவை எடுத்து சின்னதாக ஒரு உருண்டை உருட்டி உள்ளங்கையில் வச்சு இது போல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எறா போல் இருக்கணும்னா இது போல் ஒரு பென் எடுத்து சென்டரில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. பிரான் மாதிரி இந்த மாதிரியும் எடுத்து வைக்கலாம். இதுக்கு ஒரு ஸ்டீமர் எடுத்திருக்கேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஸ்டீமர் மேலே 4-5 நாள் ஆச்சு வாழை இலை வாங்கியாந்து அந்த இலையை தான் வச்சு ஸ்டீமரில் வேக வைக்க போகிறேன். இல்லைன்னா இது போல் கையில் கொஞ்சம் எண்ணெய் பூசிக்கின்னு கொஞ்சமாக இது போல் மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி நீல வாக்கில் உருட்டிக்கோங்க. பாருங்கள், இது போல் உருட்டிட்டு நம்ம எறா வாங்கினா எந்த ஷேப்பில் இருக்குமோ அதே ஷேப்பில் மடித்து எடுத்து வச்சிடலாம். இன்னொன்றும் அதே போல் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது போல் உருட்டிட்டு இந்த மாதிரி மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா மாவையும் பிரான் போல் அழகாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இப்போது சைவ எறா மீனெல்லாம் இட்லி வேக வைக்கிற மாதிரி 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றி தண்ணி இது போல் கொதித்து வரட்டுன்னு ரெடி பண்ணி வச்ச சைவ எறா மீனை இந்த பாத்திரத்தில் வச்சு தட்டு மூடி 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி இது போல் கொதிக்கட்டும்னு வச்சிங்கன்னா 10 நிமிஷம் ஆகும், சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், 10 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடுச்சு. இது போல் வெந்ததும் பாருங்கள், பார்க்குறதுக்கே நேச்சுரல் எறா போலவே இருக்குது பாருங்கள். இதே போல் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி வெந்து வந்ததும் தட்டில் எடுத்து போட்டு ஆற விட்டுடுங்க. அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் வதக்கும் போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் நல்லா சுருள வதங்கி வரணும், கலர் மாறி வரணும், அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வெங்காயம் இது போல் வதக்கி செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் வெங்காயம் வதங்கி வந்ததும் 2 தக்காளி அரைச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துடுங்க. 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். இது கலருக்காக தான் சேர்க்குறேன், காரம் இருக்காது. கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 சிட்டிகை சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு
ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2லிருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி அரைச்சி சேர்த்து மசாலா சேர்த்து இருக்கிறதால மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி கொடுக்கலாம். இது போல் வதக்கும் போது மசாலாவோட பச்சை மணமெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் வதக்குங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு வதக்குங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்து இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து 1 நிமிஷம் இது போல் கலந்து விட்டதும் சைவ பிரான் தொக்குக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. தயிர் நல்லா இந்த மசாலாவோட கலந்து கலர் மாதிரி வரணும். இது போல் கலர் மாதிரி வந்ததும் இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு கலந்து கொடுத்து தட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இது போல் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ரெடி பண்ணி வச்ச சைவ மீன் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்து கொடுங்க. இது போல் செய்து கிரேவியில் போடும்போது சீக்கிரம் உடையிறதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை. நம்ம எறா போட்டால் எப்படி இருக்குமோ அதே போல் தான் இருக்கும். சீக்கிரமெல்லாம் உடையாது. கலந்து கொடுங்க. 5 நிமிஷம் கொதித்ததும் இந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு கட்டியாயிடும். இது போல் கட்டியானதும் கடைசியாக பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுங்க. அவ்வளோதான். சூப்பரான மணக்க சைவ எறா தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல் செஞ்சிங்கன்னா பூரி, சப்பாத்தி, நான், ரோட்டி, வெரைட்டி ரைஸ், பிரியாணி, வெள்ளை சாதத்துக்கு போட்டு சாப்பிட அருமையாக இருக்கும். சைவ எறா தொக்கு இந்த மாதிரி ஒரு முறை செய்யுங்க. டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.